அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பிரீத்தி சின்னச்சாரில் புஷ்ஷு சாப்பிட்டு போயிடுச்சு. அதை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஜார் எடுத்து ஆட்டி பார்க்கோம். பிளேடு ஆட்டம் கிடக்கு. புஷ்ஷு அப்போ நல்லா தேஞ்சிருக்கு. இப்போது கப்ளரை கழட்டிட்டு வாசரை எடுத்துகிட்டு இப்போ ஆட்டி பார்க்க ரொம்ப தேஞ்சிருக்கு புஷ்ஷு. இப்படி தேஞ்சிருந்தாலே தண்ணி ஒழுவும். சாறு அரைக்கும் போது ஒழுவத்தான் செய்யும். இப்போ இந்த புஷ்ஷை தான் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த நட்டை கழட்டிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கா என்னன்னு பார்க்க போகிறோம். நட்டை கழட்டிட்டு பிளேட் எடுத்துகிட்டு பார்க்கும். சாப்பிட்டும் அந்த காடியில் தேஞ்சிருக்கு. சாப்பிட்டையும் மாற்றணும். இப்போ சாப்பிட்டு புஷ்ஷை ரெண்டையுமே மாற்ற போகிறோம். இப்போ இந்த புஷ்ஷை மாற்றுறதுக்கு ஒரு உருண்டை பைப்பும் அந்த புஷ்ஷை தட்டுறதுக்கு ஒரு கம்பியும் எடுத்துருக்கோம். இப்போ அந்த புஷ்ஷுக்கு நேராக கீழே அந்த பைப்பை வச்சுட்டு அந்த கம்பியை அந்த புஷ்ஷில் வச்சு சுற்றியில் வச்சு தட்டி கழட்டினோம்னா கலரும். கழட்டிட்டு இப்போ அந்த புஷ்ஷை எடுத்துக்கிடுவோம். இதே மாதிரி புஷ்ஷு நம்ம கடைகளில் போய் வாங்கிட்டு வரணும். இது கட் புஷ்ஷுன்னு கேட்டால் தருவாங்க. இல்லைன்னா இந்த புஷ்ஷை கொண்டு போய் காமிச்சு வாங்கிக்கிடலாம். இந்த மாதிரி இருக்கும் புஷ்ஷு. இதைத்தான் இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போது அதே மாதிரி கழட்டின மாதிரியே நம்ம அந்த பைப்பை அதில் வச்சு இப்போ அந்த புஷ்ஷை அதில் வச்சு மாட்ட போகிறோம். பைப்புக்கு மேலே அந்த சாரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓட்டைக்கு நேரம் அந்த புஷ்ஷை வச்சு மறுபடி நம்ம கம்பி வச்சு கழட்டின மாதிரியே அதை வச்சு அப்படி தட்டி உள்ளே நல்லா மாட்டிக்கோங்க. தட்டிட்டு பிளேடை வச்சு பார்த்து அந்த உள்ள நட்டு அந்த பிளேடில் உரசுதா அப்படின்னு பார்க்கணும். பிளேடை சுற்றி பார்க்கும். அந்த நட்டில் உரசலை. அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த புஷ்ஷை கீழே இறக்கணும். பிளேடு நல்லா உயரமாக இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் தட்டி நல்லா கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு இப்போ பிளேடை வச்சு பார்க்கும். கரெக்டாக இருக்குது. உரசாமல் இருக்குது. நல்லா பிளேடை சுற்றி பார்க்கும். உரசலை. கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துட்டு இப்போ அந்த சாப்பிட்டை மாற்ற போகிறோம். இந்த சாப்பிட்டை நம்ம கடைக்கு கொண்டு போய் கூட வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கேலை வச்சு அதில் எத்தனை எம்எம் இருக்கோ அதே எம்எம் கரெக்டாக அளந்து பார்த்து நம்ம போய் வாங்கிட்டு வரணும். இந்த புஷ்ஷும் சாப்பிட்டும் சேர்ந்து நம்ம மாற்ற போகிறோம். சாப்பிட்டு அதே எம்எம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து இந்த சாப்பிட்டை பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் காடி மாதிரி இருக்கும். இந்த காடியில் தான் அந்த பிளேடு உட்காரும். ஸ்கொயர் மாதிரி இருக்கும். இதில் கரெக்டாக உட்காரும். இந்த பழைய சாப்பிட்டில் அந்த தேஞ்சிருக்கு. பழைய சாப்பிட்டில் நம்ம அந்த பிளேடை வச்சு அப்படி சுற்றி பார்த்தீங்கனாலே பிளேடு மட்டும் அப்படி சுற்றும். இந்த மாதிரி சுற்றுச்சுன்னா அப்படியே உள்ள பிளேடு மட்டும் தான் தனியாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த சாப்பிட்டில் புது சாப்பிட்டில் வச்சு நட்டை போட்டு பிளேடை மாட்டுறோம். மாட்டிட்டு அந்த நட்டை கட்டிங் பிளேட் வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக டைட் வச்சுட்டு இப்போது அந்த பிளேட் செட்டை அந்த புஷ்ஷில் விட்டு பார்க்கும். ஃப்ரீயாக போகுது. டைட்டாக போச்சுன்னா ரைமர் போட்டு நம்ம மாட்டணும். ஃப்ரீயாக தான் இருக்குது. அப்போ ரைமர் போட தேவையில்லை. இப்போ பிளேடு போட்டு சுற்றி பார்க்கும். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போ வாசர் போட்டு மாட்ட போகிறோம். சுற்றி பார்த்துட்டு இப்போ வாசர் போட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பிட்டில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்குருவோம். ஆயில் நிறைய விடாமல் லைட்டாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ இதை அப்படியே மாட்ட போகிறோம். அப்படியே அந்த புஷ்குள்ளே விட்டு மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இப்போ சாரை சுற்றி பார்த்தோம்னா நல்லா ஃப்ரீயாக சுற்றும். ஏன்னா ஆயில் போட்டிருக்கோமா, அதனால நல்லா ஃப்ரீயாக சுற்றும். இப்போ வாசர் போட்டு ஸ்ப்ரிங் போட்டு இந்த கப்ளரை மாட்ட போகிறோம். இந்த 3 வாசர் போட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்ப்ரிங்கை போட்டு கப்ளரை போட்டு அப்படியே மாட்ட போகிறோம். மாட்டிட்டு சுற்றி பார்க்கும். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இந்த மாதிரி தான் நம்ம புஷ்ஷு சாப்பிட்ட மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.